தேர்தல் மேடைகளில் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் சில அடுத்து. ගමට සංවර්ධනයක් ඕන. ගමේ පාර கிராமத்துக்கு அபிவிருத்தி வேண்டும். அந்த அபிவிருத்திக்காக நாட்டில் உள்ள 20,000 கிராமங்களை 2,500 கூட்டு கிராமங்களாக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அந்த கூட்டு கிராம திட்டத்தில் விவசாய அபிவிருத்தி மற்றும் ஏனைய அபிவிருத்திகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய உள்ளோம். ஒரு வருடத்தில் 2 லட்சம் தொழில் வாய்ப்புகள் உருவாக்கப்பட உள்ளன. இவற்றுக்கு வெளிநாட்டு முதலீடுகள் தேவைப்படுகின்றன. அது தொடர்பான தேவை மற்றும் தொழில்நுட்பம் பெற்றுக்கொண்டால் மாத்திரமே நாட்டை வளர்ச்சியடைய செய்ய முடியும். අද බලන්න මොකද වෙලා තියෙන්නේ මේ සංවර්ධනයට. இன்று என்ன நடந்துள்ளது? அந்த அபிவிருத்திகள் ஸ்தம்பிதம் அடைந்துள்ளன. அதிவேக வீதி நிறுத்தப்பட்டுள்ளது. வீதி திருத்தும் பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளன. நாங்கள் செய்து முடித்த வேலைகளை நிறுத்துகின்றனர். வீடுகளுக்கான குடிநீர் திட்டம் நிறுத்தப்பட்டுள்ளது. நாங்கள் ஒரு வருடத்தில் பெற்றுக்கொண்ட கடனை விட இவர்கள் கடந்த 6 மாதத்தில் கூடுதலான கடனை பெற்றுக்கொண்டுள்ளனர். இந்த பணத்துக்கு என்ன நடக்கின்றது? மத்தல ஜாத்யந்தர கோந்தொடுகொல හිටපු ජනාධිපතිතුමා හදලා முன்னாள் ஜனாதிபதி பாரிய வட்டி கடன் பெற்று அதில் தரகு பணம் பெற்று மத்தல சர்வதேச விமான நிலையத்தை ஸ்தாபித்தார். ஆனால் விமான நிலையத்துக்கு விமானங்கள் வருவதில்லை. குறைந்தது தொழில் வாய்ப்புகள் இருந்தால் கூட நியாயப்படுத்தலாம். இந்த விமான நிலையத்துக்கு விமானங்கள் வரக்கூடிய வகையில் அபிவிருத்தி செய்வோம். මේ අවස්ථාවේ ප්‍රකාශ කරනවා. අපි තමුන්නාසලා ඉල්ලා හිටින්නේ ராஜபக்ச என்ற பூதத்தை போத்தலில் போட்டு ஹமாந்தோட்டையில் அடைத்து விட்டோம். மோசடி அமைச்சர்கள் மீண்டும் திறந்துள்ளனர். நிதி மோசடி செய்தனர். துறைமுகத்தின் ஆழம் 10 அடியாகும். கப்பல்களுக்கு வர முடியாது. விமான நிலையத்திலும் நிதி மோசடி. தொழில் வாய்ப்பு இல்லை. இதனை புரிந்து கொண்ட ஹமாந்தோட்ட மக்கள் இங்கு வர வேண்டாம் என கூறிவிட்டனர். ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் வந்தவுடன் இந்த தேர்தல்களை பிடித்து விடுவார்கள். நல்லாட்சி ஏற்படுத்துவார்கள். நாட்டை நல்வழிக்கு கொண்டு செல்வார்கள் என்று நினைத்தோம். ஆனால் பிடித்த திருடர்கள் இல்லை. இறுதியில் திருடர்களுடன் டீல் போடும் நிலையே ஏற்பட்டுள்ளது. கடந்த 6 மாதங்களாக எவ்விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை.